ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டேன் வந்துட்டு ஹீரோட ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஹீரோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்கன்னா, ஹீரோ வந்துட்டு எப்போ என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் வச்சோ அதுலேருந்து ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்துடுவார். ஸோ அவரும் அதை தான் சொல்லுவார். அப்போ டேன் வந்து நான் ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். சரி வாங்க உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு மேனேஜர் வந்துட்டு டேனை அழைச்சிட்டு போவாங்க. சரி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வெளியே போயிடுவாங்க. ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாமே வந்து டேன் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதுல 2 பேரும் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்கன்ட்டு, படிக்கும்போது ஒன்றா டேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. ஸோ இது என்ன பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் 2 பேரும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம், டேட் பண்ணிட்டு இருந்தோம் காலேஜ் டைமில். அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பா வந்துட்டு அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு என்னை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவான். இதை கேட்டு இப்போ தான் டேனுக்கு ஷாக்கு. இது வந்துட்டு ஹீரோயினும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஹீரோவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு இவன் ஸ்டார்ட்லேருந்து என்னென்ன பண்ணான். அதுக்கப்புறம் கம்பெனி வந்து சேர்ந்தது, எங்கள் 2 பேருக்கும் அதனால தான் வந்து பிரச்சனை வந்தது. இவ வந்து என்னை மறந்துட்டான்னு தெரிஞ்சுட்டாங்க. அப்புறம் நான் அவளை ரிவெஞ்ச் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறான். இன்னும் அவங்க 2 பேரும் வந்துட்டு சுவிட்சர்லாண்டில் வந்துட்டு ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பாங்களா, அதை பற்றி தான் பெருசாக வெளியே எதுவுமே சொல்லலை. ஆனால் அவளை நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு திருப்பி அன்பு கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ண அப்படின்னு எல்லா விஷயமும் சொன்னதுக்கப்புறம் டேனுக்கு சமக்கம் வந்துருச்சு. அப்போது 2 பேரும் ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க, 2 மணியும் கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கீங்க, அதான் நான் அப்படி சொல்லிட்டு டேன் வந்து கேட்பாரு. ஹீரோக்கு என்ன சொல்லி தெரியல, அப்படியே வந்து நிற்பானா. சரி சொல்லுங்கள் அவங்க மனசில் யார் தான் இருக்கா, ஜெயின் இருக்காங்களா இல்லை ஹீரோயின் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேன் வந்து கேட்பாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்வானா, ஐ லவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருப்பான். அப்படியே யோசிச்சு அப்படின்னு நின்றுட்டு இருப்பான். யாருன்னு சொல்லுங்கும் போது சூரியவதி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு செமையாக கோவம் வந்துடும். ஏன்னா இவன் வேறு சூரியவதி மேலே வந்துட்டு ஒரு சின்ன க்ரஷில் இருப்பான். இவன் அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு பலான்னு ஒரு அடி தான். இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ணுறேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனிவே நீ உண்மையிலே யாராச்சும் ஒருத்தவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோ, யாரை நீ லவ் பண்ணுறது ஓ மனசுக்காக தெரிஞ்சு அவங்க கூட ஒழுங்காக இருக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு டேன் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு பார்க்குறாரு. இப்படி வெளியே வந்து சண்டை நடந்துட்டுருக்கோம்ல, அது வந்து மேனேஜர் காலில் விடும். டேன் வந்து சொல்கிறாரு, டேன் வந்து ரொம்ப ஜென்டில்மேன் தானே, அவர் ரொம்பலாம் உனக்கு யாரை பிடிச்சிருக்கு அவங்களுக்கு உனக்கு பிடிச்சிருந்தா நீ ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பில் போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜெயினை வந்து ஹர்ட் பண்ணாத அப்படின்ட்டு பலரும் அடி அடிச்சுட்டு போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் சன்னாவோட கிளம்பி அங்கே ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒர்க் பண்ண வந்துட்டாங்களே. அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், திருப்பி வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும். அங்கே ஒரு காஃபி வந்துட்டு டக்குன்னு ஸ்மெல் பண்ணியிருப்பாள், அது வந்து அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போடுவா. சன்னா வந்து என்ன ஆச்சு, நீங்கள் வந்து பார்க்கவே கொஞ்சம் சரியில்லை, ஒரு மாதிரி கேராக இருக்கீங்க, நீங்கள் வேணால் ஹாஸ்பிட்டலுக்கு போங்களேன், நீங்கள் வேணால் ஊருக்கு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் என்னென்னு பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி அடிக்கடி மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சன்னா ரொம்ப அக்கறையாக சொல்லுவார். ஹீரோயின் வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லிடுவா. அதுக்கப்புறம் ஜெயினுங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் நம்மளுக்கு பிடிச்சது ஏதாச்சும் ஒன்று செஞ்சு அந்த மனசை வந்து மாற்றுவோம்ல. ஸோ ஜெயின் என்ன பண்ணுறா, அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிளேலாம் வந்து பண்ணிகிட்ருக்கான், ரொம்ப வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்கா. அப்போ டேன் வந்து சொல்கிறாரு, ஜெயின் நீ அப்பாவை போய் பார்க்க போலியா, அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா ஜெயினோட அப்பா வந்துட்டு பொண்ணு வீட்டுக்கே வரேன்னு வருத்தப்படுவார். இவ சொல்வா, இல்லை என் மனசு அப்படியே மாறணும் அப்படின்னா எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்யும் போது மட்டும்தான் நான் ஹீரோ பற்றி நினைக்க மாட்டேன், எந்த அளவுக்கு என் லைஃப்பில் ப்ளே பண்ணியிருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு வருத்தம் தான் பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணிடுவேன், ஏன்னா ஒரு லையர் கூட தான் இதனால் இருந்திருக்கேன் அப்படின்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆன் பண்ணிடுவேன்னு சொல்வாள். டேன் வந்துட்டு ஆமாம் அதுதான் வேணும், நீ மூவ் ஆன் பண்ணி ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்வார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்க்க போவார். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உனக்கும் ஜேடுக்கும் என்ன நடுவில் இருக்குது அப்படின்ட்டு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்வார். அது மட்டும் இல்லாமல் ஜேனுக்கும் தெரியும், அவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுங்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா, ரொம்ப ஃபீலாக இருக்குது, ஸோ அதனால தான் வந்துட்டு கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஹீரோயின் வந்து ஃபீல் தான் பண்ணுவாள். அப்போ வந்துட்டு கேட்பாங்க, ஸ்டார்டிங்காக உனக்கு தெரியும் இல்லை, நீ இந்த விஷயத்தை வந்துட்டு யார்ட்டுமே சொல்லலை, உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஹீரோ தான் உன்னோட எக்ஸ்ன்னு நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்பாரு. இல்லை எதுக்கு நம்ம வந்து எல்லாட்டையும் சொல்லணும், அது இல்லாமல் அவர் வந்து எங்கிட்ட ஸ்டேஞ்சர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணாரு, ஸ்டார்டிங்லலாம் எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாரு, நான் ரிசைன் பண்ணி வரலான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். இதுதாலுமே சுவிட்சர்லாண்டில் அவன் இவ்வளோ பொய்யே சொல்லியிருக்கான், ஆனால் நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு தலையாட்டி வச்சிருக்க, நீ முன்னாடி சொல்லியிருந்தா ஜெயின் இவ்வளோ ஹர்ட் ஆகிருக்க மாட்டாள் அப்படின்ட்டு டேன் கேட்குறாரு. ஆமாம் ஜெயின் வந்துட்டு ஹர்ட் ஆகிருக்க மாட்டாங்க, ஆனால் அவன் வந்துட்டு உண்மையிலேயே ஜெயினை லவ் பண்ணிட்டு இருந்தான். சரி நம்ம வந்து தேவையில்லாமல் போயிட்டு ஜெயின்ட்டு எதுவுமே வத்தி வைக்க வேணாம், அவன் என்னை ரிவெஞ்ச் எடுக்க தானே வந்தான், ஸோ ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு அவன் சந்தோஷமாக போட்டோம் அப்படிங்கிற நிலமையில தான் நான் ஆயிட்டேன் அப்படின்னு இவன் சொல்லுவான். இப்போ சொல்லிகிட்டே இருக்கும் போது இவளுக்கு எப்போதையும் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும்ல, ஸோ டக்குன்னு அந்த மாதிரி வரும். டேன் வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை வேணான்னு ஹீரோன்னு சொல்லிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரும் ஹீரோ பார்க்க வருவான். ஹீரோ வந்து ரொம்ப நாளாகவே ரூம்குள்ளே தான் கிடப்பான், ஆஃபீஸ்க்கே போக மாட்டான். முக்கியமான பேப்பர்ஸ் பார்க்கணும், கிளைண்ட் வராங்க, சைன் போகணும், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இல்லை எனக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு வர மூடே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேயே வந்து பூட்டிகிட்டு இருப்பானா. மேனேஜர் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ என்ன தான் பண்ணுறது, இவனை திருப்பி
கம்பேக் எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெயினை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. ஜெயின் கிட்ட சொல்கிறாரு. ஜெயின் வந்து செம கோவத்தில் தான் இருக்கா ஹீரோ மேலே. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு, கம்பெனியில் அவ்வளோ டீல் இருக்குது, ஒரு இதுலையுமே சைன் போடல, கம்பெனிக்கு வரல, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் வந்து நிறுத்தியிருக்கான், இப்படியே வந்துட்டு ரூம்குள்ளே பூட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்கில் தான் இருக்கான். முக்கியமாக மேலே இருக்க கில்ட்டி ஃபீலிங்கில் தான் இருக்கான். நான் வந்து கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு கில்ட்டியில் தான் வந்துட்டு கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேங்கிறான், அவன் ஒரு க்ளீன் சேவாக வச்சுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும், அவன் தான் என்ன ஏமாத்துறான், உங்களுக்கு தெரியுமில்ல நான் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஜெயின் வந்து அவங்க பக்கத்தில் இருக்கிறத வந்து சொல்கிறாங்க. ப்ளீஸ்மா உன்னை கெஞ்சி கேட்குறேன், அவன் இவ்வளோ பெரிய பிளேஸில் இருக்கான், எனக்கு புரியுதுமா அவனோட ஃபீலிங்ஸுக்கும் போது உங்களுக்கு புரியாது அங்கிள், நான் சொன்னாலும் புரியாது, என்னை ஏமாத்திருக்கான் அங்கிள், என்னை அப்படியே ப்ளே பண்ணியிருக்கான், நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு பேர்ந்துருக்கேன், எனக்கு இவ்வளோ கேவலமாக இருக்கும் தெரியுமா, இவ்வளோ ஏமாந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ப்ளீஸ்மா உனக்கு கெஞ்சி கேட்குறேன், இவன் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் வந்து நிறுத்தியிருக்கான், ஒழுங்காக கூட வந்து கம்பெனிக்குள்ளே வரமாட்டேங்கிறான், நீ போமா வந்துட்டு பேசுமா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஜெயினுக்கா ஒரு மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினை பார்க்க தான் போகிறாங்க. ஹீரோயினா ஒரு மாதிரி இருக்குது, அவளுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம், அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. போனதுக்கப்புறமே திட்டுறான், நான் வந்துட்டு ஜெயினையும் ஹர்ட் பண்ணுறேன், ஒன்னையும் ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கும் ஜெயின் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சு போச்சு, என்னை இவ்வளோ ஏமாத்திருக்கீங்களே, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஜெல்லானேன், உங்ககிட்ட பயங்கர க்ளோஸாக இருந்தேன், எங்கேயாச்சும் திமுற ஆட்டிடியூட் ஏதாச்சும் ஒன்று காட்டினேனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஆமாம் நீங்கள் எதுவுமே செஞ்சது கிடையாது, அப்போ எதுக்கு என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லலை, இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க, அதாவது சுவிட்சர்லாந்து போயிட்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற சீன் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் திட்ட ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இல்லை அவர் உண்மையிலேயே உங்களுக்கு ட்ரூவாக தான் லவ் பண்ணாரு அப்படின்னு ஏஞ்சி சொல்லும் போது, யார் அவன் என்ன ட்ரூவாக லவ் பண்ணா, நான் இதை நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இல்லை அவர் வந்துட்டு இந்த ரிவெஞ்ச் எடுக்க மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணார், அவர் ஜஸ்ட் என்னோட பாஸ்ட் மட்டும் தான், இப்போ எங்களுக்குள்ள எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது, அவர் ஸ்டார்டிங்லேருந்து என் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது, அவர் ரிவெஞ்ச் எடுக்க மட்டும் தான், அவரை விட்டு நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க சைடில் இருக்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் அவரை விட்டு போயிட்டேன், அதனால வந்துட்டு என்னை பார்க்குறப்போ அவருக்கு வந்துட்டு இன்னுமே கோவப்பட்டார், சரி இந்த கம்பெனி விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடலாங்கும் போது அவர் என்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் தான் உங்களை வந்துட்டு கொண்டு வந்தார், அப்பாயின்மெண்ட் பண்ணி டிவி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. சாரி மன்னிச்சிக்கோங்க, அவர் வந்து என்னை ரிவெஞ்ச் எடுக்க மட்டும் தான் பண்ணார், ஆனால் அவரோட லவ் வந்துட்டு உண்மை தான், ட்ரூவாக தான் உங்களை லவ் பண்ணுறாரு, ஆனால் இருந்தாலுமே நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, இந்த ரிவெஞ்ச் எடுக்க இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ பண்ணியிருக்கலாம், நான் ஹீரோ ரியல் லைஃப்பில் வந்து ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு ஏதோ கோவத்தில் தான் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஆனால் ரியல் லைஃப்பில் ரொம்ப நல்லவர், எனக்கு தெரிஞ்சு அவர் உங்களை வந்து ரொம்ப கேராக தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, ஜேட் ரொம்ப நல்லவராக, அவர் வந்து உங்களை ட்ரூவாக தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பற்றி தெரிஞ்ச விஷயம், ஹீரோ வந்து இந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், பேசிக்காகவே அவனோட கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் தான், ஸோ அதை தான் அவர் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இருந்தாலுமே ஜேட் வந்து அப்படி சிரிச்சா மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு உங்களுக்கு வந்துட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஓகே எனக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா மாதிரி, சாரி இவ்வளோ நேரம் நான் அவட்ட கோவப்பட்டதுக்கெல்லாம் மன்னிச்சிக்கோ, நான் வந்துட்டு உண்மையிலே உன் மேலே கோவமான கிடையாது, நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் உன் சுச்சுவேஷன் சொல்லிட்டு ரொம்பவே நல்ல பொண்ணுங்க, டக்குன்னு அவள் வந்து புரிஞ்சுக்கிறா, உன் மனசில் என்ன இருக்குது, ஹீரோ பற்றி என்ன இருக்குது தெரிஞ்சதுக்கு மட்டும் தான் நான் பேச வந்தேன், எனக்கு தெரியுது நீ இன்னுமே வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஃபஸ்ட்டு உன் மனசாச்சிட்ட கேட்டுப்பாரு, ஹீரோ கூட சேர்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஜெயின். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃபீஸ்க்கு போகிறதில்ல, ஒழுங்காக குளிக்கிறதில்ல, ஒழுங்காக ஒரு வேலையும் பண்ணுறதில்ல, ஸோ அங்கே என்ன பண்ணுறா, பக்கெட் தண்ணி எடுத்து வந்துட்டு ஹீரோ மேலே வந்துட்டு ஜெயின் ஊற்றுறா. யார் இதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏஞ்சி பார்த்தா ஜெயினை பார்த்துருமே இவனுக்கு ஷாக்கு. உடனே என்ன பண்ணுறேன்னா, சாரி மன்னிச்சிக்கோ, நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, என்னால் வெளி உலகத்துக்கே வர முடியல அப்படின்னு இவன் சொல்கிறான். ஆமாம் எனக்கு கூட தான் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பலரும் அரைஞ்சிட்டு எதுக்கிட்ட நான் ஏமாத்துலன்னு சொல்லிட்டு பலர் 2 அரைக்கிறா. பக்கலர் காசு 2க்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, என்னை கொலை பண்ணுறது கூட உனக்கு ரைட்ஸ் இருக்குது, என்னை சாகடிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக இருக்குது, உன்னை சாகடிக்காமல் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு அந்த சரி நினச்சிட்டு இருக்கேன், எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி கொண்டு வந்து அப்படி வீட்டிலே பூட்டிகிட்டு இருந்தா நீ பண்ண தப்பு தான், ரைட்னு நான் சொல்ல மாட்டேன், உன்னை நம்பி எத்தனை மக்கள் இருக்காங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அசால்ட்டாக நீங்கள் உட்காந்துட்டு இருக்க, உன்னால் எவ்வளோ பேருக்கு வந்துட்டு ஃபேமிலி போயிட்டு இருக்கு, நீ இந்த மாதிரி எதுவுமே கண்டுக்காமல் உன் ஃபீலிங்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ என்ன அர்த்தம், எல்லாருக்குமே ஹர்ட்டிங் இருக்கும், ஏன் நான் ரொம்ப ஹர்ட் ஆகலையா, நான் ஏமா இல்லையா, பட் இருந்தாலுமே உங்ககிட்ட நல்லபடியாக பேசுறதுக்கு ஒரே காரணம் அடுத்த மேனேஜர் தான், அவர் தான் என்னை பார்த்து நேரில் வந்து பேசினாரு, உன்னை சுற்றி எல்லாமே நல்லவங்களாக தான் இருக்காங்க, நீ தான் தேவையில்லாமல் ரிவெஞ்ச் எடுக்கிறேன், இன்னொருத்தவங்களை கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஓப்பனாக சொல்லியிருந்தாலே நானும் ஸ்மூத்தாகவே புரிஞ்சுப்பேன், ஹீரோயினும் ஒன்று புரிஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு சரி நான் நீ ஆஃபீஸ்க்கு வர வழியை பாரு, நீ போயிட்டு ஒர்க்கை பாரு, உன்னோட கம்பெனியை பாரு, இதுக்கப்புறம் பழைய ஃபீலிங்ஸ்லேயே இருக்காது, நீ வந்துட்டு கேர் எடுத்துக்கோ, உன் கம்பெனி கேர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. இவன் பின்னாடியே போகிறான் ஜெயின் சொல்லிட்டு, நீ இன்னும் என் மேலே கோவமாக இருக்கியா ஜெயின் அப்படிங்கும்போது, இதை பாரு நான் கோவமாக தான் இருக்கேன், ஆனால் வந்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது, கொஞ்ச நாள் ஆகட்டும், டக்குன்னு எதுனாலுமே டக்குன்னு ஆறாதில்ல அப்படின்னு சொல்லுவாள். அது இல்லாமல் நான் ஹீரோயினை பார்த்தும் பேசினேன், அவள் உண்மையிலேயே உன் மேலே அக்கறையாக இருக்கா, உன்னை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லிட்டு இருக்கா, அப்போ இன்னுமே அவளுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறா.
உண்மையாக தானா ஹீரோயின் அதான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான். ஆமாம், நீ யாரையும் ஹர்ட் பண்ணாத, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய், ஆனால் மற்றவங்களை ஹர்ட் பண்ணி செய்யாத அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோக்கு அப்போ தான் செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் சுற்றி சுற்றி எல்லாமே இந்த நாடகத்தில் வந்து நல்லவங்களாக தான் இருப்பாங்க. இந்த நீட்டாக வாணி சும்மா இந்த வெறுப்பேற்றுற மாதிரி வந்துட்டு போவாங்க தவிர்த்து பெரிய விஷயம்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. உன்னை சுற்றி எல்லாம் நல்லவங்களாக தான் இருக்காங்க. ஸோ தேவையில்லாமல் ஏதாச்சும் போட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கா, அது ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக இருக்க தேவையில்ல, வெளியவா பண்ணதாகவே இருக்கட்டும், முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து எல்லாமே ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து நினச்சி பார்த்துட்டு சரி நம்ம இதுக்கப்புறம் ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி க்ளீன் பண்ணி என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு மேனேஜருக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஆஃபீஸ்க்கு வரங்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியாப்பா நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ரொம்பவே தேங்க்ஸ் அங்கிள், இந்த மாதிரி ஜெயின் வந்து எல்லா விஷயமும் சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க போகிறோம், எனக்காக நீங்கள் போய் ஜெயின் கிட்டே பேசினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆமாம், எனக்கு ரொம்பவே நீ இம்பார்ட்டன்ட்ப்பா, எந்த அளவுக்கு இந்த கம்பெனி நம்ம 2 பேர் சேர்ந்து கொண்டு வந்திருக்கோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். இவனை ஹாப்பியாக வந்துட்டு கிளம்பி போவான் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கிறப்போ நம்ம ஹீரோயினை போய் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோயின் வீட்டுக்கே போயிடுவான். ஆனால் ஹீரோயின் அங்கே இருக்க மாட்டான். அவன் என்னன்னா இந்த கனியா இருக்கால அவளை போய் பார்க்குறதுக்கு ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாள். ஸோ என்ன பண்ணுறேன்னா போகும்போது ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போகிறா. கனியா வந்துட்டு எதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறான். இவள் ரொம்ப வந்துட்டு ஷேரு சொத்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா இவளோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு, ரொம்ப ப்ரெஷராக இருக்கா, எப்போ பார்த்தா டென்ஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா இல்லை என் குழந்தைங்களுக்கு சொத்து தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு டாக்குமெண்ட்டை கொடுக்குறான். ஏன் உனக்கு சொத்து தேவையில்லை, சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணி கேட்கும் போது இல்லை எனக்கு வந்து இந்த ஃபேமிலி இவங்களோட பசங்க அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் தான் எனக்கு வேணும், மற்றபடி எனக்கு இந்த சொத்து இதெல்லாம் வேணாம், அதுக்காக அந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்காக தான் நான் இத்தனை நாள் இருந்துகிட்டு இருந்தேன், எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஹர்ட் பண்ணி சொத்து வாங்கணும்னு எனக்கு அந்த மாதிரி நீடு கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இதெல்லாம் கேட்க வந்துட்டு கன்னியாக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. என்ன தான் நீங்கள் ஹர்ட் பண்ணாலும் காயம் வந்துட்டு உங்களோட பிரதர்ஸ் மட்டும்தான், எனக்கு அது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த மாதிரி இவள் சொல்லிட்டு போகிறது வந்து இவளுக்கு இன்னமும் ஹர்ட் ஆகுது. இவங்க அம்மா அப்பா வந்துட்டு சாப்பாடுலாம் கொடுத்து விடுவாங்கள்ல, இப்போ கூட பாருங்கள் அவள் வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் கொண்டு வந்துட்டு காய்க்கும் கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா வாணி அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வரதே கிடையாது சொந்த தங்கச்சி. இதுதான் நினச்சி ஒரு பக்கம் கில்ட்டே வந்து அழுதுட்டுருக்கான். ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகிறான். போயிட்டு அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாள், ஸோ அந்த ஆளோட ஃபோட்டோ அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா வந்துட்டு நீங்கள் தானே ஜெயிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஹீரோ வந்துட்டு இது வரைக்கும் ஹீரோனோட அம்மா அப்பா வந்து பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு தெரியும் தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. ஹீரோ கேட்குறான் எப்படிமா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன, காய் வந்துட்டு அங்கிள் ஜேடுங்கள்னு உங்களை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க, என் பொண்ணு கூட எங்கள் பாஸ்ன்னு உங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்ல விதமாக பேசுகிறாங்க. ஏன் அது என்ன, நீங்கள் ட்ராப் பண்ண வரப்போலாம் வந்துட்டு அவங்க வீட்டில் ஒரு மேடு இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க சீனான்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு சாரை பார்த்தேன், பயங்கர ஹேண்ட்ஸமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அம்மாவோட பாஸ் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பக்கத்தில் தான் அவங்க வந்து வெக்கப்பட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறாரு. சிரிச்சிட்டே ஃபுட்லாம் வச்சுட்டு போகிறாங்க. சாப்பிடுப்பா, நான் வந்துட்டு வீட்டில் ஒரு பேக்கரி மாதிரி வச்சு நடிச்சிட்ருக்கேன். ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன், சிங்கிளாக இருந்து நாங்கள் ஏதோ இந்த பிஸ்னஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எலக்ட்ரிக் பில்லு வீட்டில் இருக்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வந்து சமாளிக்கலான்ட்டு இது பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து கேட்குறான் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்படி கேட்டோன்னுமே இவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பானா வெளியே வந்து சூரியங் அப்படிங்கிற பேரில் தான் வந்துட்டு வெளியே வந்து சொல்லிட்டு இருந்திருப்பா. அவள் பாஸ்ட்டை பற்றி வெளியாட்டையுமே பெருசாக பேசியிருக்க மாட்டாள். இது எப்படி பாஸ்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்னோட பொண்ணோட ஃபுல் நேம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோ அப்புறோட்டா கீழே உட்காந்துட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறான். சாரிம்மா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு கேட்குறான். ஏன் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறாங்க. சாரி, நான் வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், சொல்லப்போனால் சுவிட்சர்லாண்ட் அழைச்சிட்டு போயிட்டு நான் வந்துட்டு பண்ணக்கூடாத விஷயம்லாம் பண்ணி வச்சுருக்கேன், அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிவிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு இவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. எனக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ வந்து கேட்குறாங்க நீங்கள் ஜெயினோட லவ்வர் தானே, நீங்கள் ஜெயினை தான் டேட் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே அன்றைக்கி வீட்டுக்கு வந்தப்போ எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போது ரொம்ப ஹாப்பியாலாம் இருந்தாங்க, அதுக்கு தானே பிள்ளை வந்து அரேஞ்ச்மெண்ட் வேலைலாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாம் எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இவன் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு. சாரிம்மா மன்னிச்சிக்கோங்க, எங்கள் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, எனக்கு ஹீரோயின் மேலே தான் அன்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கரெக்டாக ஹீரோயினும் வீட்டுக்கு வாசலில் வந்து நின்றுட்டா. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஹீரோயின் வந்துட்டு அவனை வெளியே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாலாம். உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு வெளியே வந்துடுறான். உங்ககிட்ட தான் நான் பேச வந்தேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேச போவான். என்னது மன்னிப்பா, உங்ககிட்ட மன்னிப்பே கிடையாது, எதுக்கு நீ என் வீட்டுக்கிட்ட வந்தேன், நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் முன்னாடி வந்து நிற்காதே, என் வீட்டுக்கிட்ட வந்து வராதுன்னு சொல்லிட்டு, இப்போ என்னோட பேரண்ட்ஸ் வரைக்கும் நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கத்த ஆரம்பிக்கிறா. கையில் இருக்கலாம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு கோவப்பட்டதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஷாக்காக பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு சரிப்பா நம்ம அப்புறம் பேசிக்கலாம்ப்பா, என்ன பிரச்சனை தெரில, பொறுமையாக நீ அப்புறம் வாப்பா அப்படின்னு அவங்க
அப்பா சொல்கிறாரு. என்னது அப்புறம் வரணுமா, இவன் வரவே கூடாது, நம்ம வீட்டு உள்ளாரே வரக்கூடாது, யாரும் வந்துட்டு அலோவ் பண்ணாதீங்க, இவனை திருப்பி பார்க்கறதுக்கு இஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், நீ எவ்வளோ வேணா ஹர்ட் பண்ணி என்ன வேணா பண்ணு, நான் திருப்பி திருப்பி வந்து தான் கேட்பேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன், அதுவும் முக்கியமாக சுவிட்சர்லாண்டில் பண்ண தப்புக்கு உன்ட்ட முக்கியமாக மன்னிப்பு கேட்கணுங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு அதை பற்றி பேசாதரா, அதை பற்றி பேசாதான்னு சொல்லிட்டு வாயம் போத்துறேன். ஏன்னா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் இன்னும் வந்துட்டு அசிங்கமாயிடும்ல, நீ அதை பற்றி பேசாத, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் என்னை வந்துட்டு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு கையில் இருக்கலாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கால, உனக்கு அசியமால, உனக்கு எத்தனை வாட்டி நாய் தோத்துறாமல் துரத்திட்டு இருக்கான், நீ திருப்பி திருப்பி வந்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம், எனக்கு அசியம் கிடையாது, நீ என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் திருப்பி திருப்பி வந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். சரி உங்ககிட்ட நான் பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாம் மொத்தம் மொத்திட்டு ஹீரோயின் வந்துட்டு உள்ளார போயிடுறா. இவங்க அப்பாக்கெலாம் ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஹீரோ வந்துட்டு திருப்பி வதின்னு சொல்லிட்டு பின்னாடி போவானா, அவங்க அப்பா வந்துட்டு இல்லைப்பா ஏதோ என் போன டென்ஷனில் இருக்கா, நீ அப்புறம் வாப்பா நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அமுச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அசிஸ்டன்ட் வந்துட்டு எப்படா ஹீரோயின்ட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்குறது, ஏதாச்சும் ஐடியா கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கும்போது அசிஸ்டன்ட் வந்து ரொம்பவே கஷ்டம் தான் பஸ் நீங்கள் பண்ணதெல்லாம், பட் ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய ஃப்ளவர் வாங்கிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பைத்தியத்தரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மேனேஜர் அங்கே தான் உட்காந்துருப்பாரு. மேனேஜர் என்ன பண்ணுறீங்க பாரு, நீ வந்து சின்ன விஷயம் செய்யலை, அந்த பொண்ணை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், அதோ உடம்பு ரீதியாக ஹர்ட் பண்ணியிருக்கேன், மனசளவில் ஹர்ட் பண்ணியிருக்கேன், அப்படிங்கும் போது நீ வந்துட்டு பொறுமையாக தான் இருந்தாலும், அந்த பொண்ணு என்ன உனக்கு கஷ்டப்படுத்தினாலும் நீ பொறுமையாக தான் இருந்தாலும், உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு அவர் வந்து சொல்வார். அவர் சொல்வது ரைட்டு தானே. ஸோ ஹீரோ வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஹீரோயின் தான் வேணும், அவள் என்ன பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு மனநிலையும் வந்துடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணான்னு தெரியல. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க வீட்டிலலாம் வந்துட்டு கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வேலையை யாரோ ஆர்னு அடிக்கிறாங்க. அப்போ தான் போயிட்டு அந்த ஒர்க் பண்ணுற லேடி பார்க்குறாங்க, ஹீரோ தான். ஸோ ஹீரோ வந்துட்டு உள்ளார வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு யார் வந்துட்டு கதவு திறந்து விட்டான்னு சொல்லிட்டு மேடை பார்த்துட்டு கோவப்படுறாங்க. எதுக்கு வந்து நீ வந்து கதவு திறந்து விட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இல்லை உங்கள் பாஸ் தானே அதனால கதவு திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் ஃபஸ்ட்டு எனக்கு பாஸே கிடையாது அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவான்னா, எதுக்கு அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறேன், நான் தான் வந்து திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளார வந்தேன், நீ எத்தனை வாட்டி என்னை திருப்பி அடித்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் சரி, நான் மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கும்போது நீ இப்படி தானே திருப்பி வந்துட்டு மன்னிப்பு கேட்பேன், உன்னை நான் மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவான். நீ அடங்கவே மாட்டல்ல அப்படிங்கும்போது ப்ளீஸ் நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோன்னு பழைய அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சிருப்பானா, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே வந்து உட்காந்து மன்னிப்பு கேட்பான். ஓ நீ இப்படி மன்னிப்பு கேட்டால் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு பார்க்குறியா, எப்படி உன்னை ஓட வெட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு செடி கூத்துற தண்ணி பைப் இருக்கும், ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஹீரோ மேலே வந்து தண்ணி வச்சுட்டு இருப்பான். அந்த மாரி வந்துட்டு அம்மா என்னம்மா நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து புடுங்க பார்ப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அப்படியே கம்முனே உட்காந்துருப்பான், ஒன்றுமே ரியாக்ட் பண்ணவே மாட்டான். ஆனால் ஹீரோயின் வந்து நல்லா பீச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோ வந்துட்டு நீ மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு நான் அவரவே மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருப்பான். வேண்டாமா ஒரு பாவமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்க வந்துட்டு மேலே வந்து தட்டிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களை பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க அவங்க அம்மா அப்பா. என்ன பண்ணுறாங்க, அம்மாவும் அங்கிளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தண்ணி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு என்ன புரியும். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஐயோ இந்த பசங்களை பிடிச்சிட்டு இருக்குமே சொல்லிட்டு உள்ளார உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு நீ என்ன வேணா பண்ண, நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பான். ஹீரோனுக்குலாம் செம்ம காண்டாயிடும், ஏன்னா இப்படியே வந்து கல்லுடி மங்க மாதிரி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த பைப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே மூஞ்சி மேலே விட்டு அடிப்பான். இதை பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஹீரோ பார்க்கும்போது. பட் இவன் இதெல்லாம் பண்ணதுக்கு இவனுக்குலாம் தேவைதாங்க, நல்லா கெஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்க பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன நம்ம பொண்ணு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா நீ இப்போ கூட ஏஞ்சி போக மாட்டியா, அப்புறம் அடுத்த ஆக்ஷன் இருக்குது, நீ போயிடு ஒழுங்கு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டுவா. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா மாரி ஐயோ சார் நீங்கள் கிளம்பி போங்க சார், மேடம் வச்சு பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எழுப்புறாங்க. ஹீரோக்கே ஷாக், என்ன ஹீரோயின் இப்படி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கார் எடுத்து கொண்டு வந்துட்டு மேலே ஏற்ற பார்க்குறா. உடனே வந்துட்டு ஹீரோ அப்படியே உட்காந்துருக்கான், ஏற்று பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். மேலே நான் வந்துடுறாங்க. ஹீரோயின் அங்கேயும் வந்து கிட்ட வந்து நிறுத்திட்டு ரெண்டு பேரும் பார்த்து முறைச்சிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இல்லைங்க சரிப்பட்டு வராது, நீங்கள் வெளியே போங்க, பொண்ணு ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹஸ்பண்ட் அமுச்சு விடுறாங்க. இப்போ என்ன பண்ணுவான், அப்படியே ஹீரோ அப்படியே முறைச்சி பார்த்துட்டு திருப்பி பேக் சைடு போயிட்டு காரை இன்னும் பெருசாக ஆக்சிலேட்டர்லாம் இது பண்ணி ஃபாஸ்ட்டாக வருவா. ஹீரோ அப்படியே தான் உட்காந்துருப்பான். அப்போ கரெக்டாக அவங்க அப்பா வந்துட்டு என்னம்மா பண்ணுறேன்னு அவங்க அப்பாவே லைட்டாக பயந்துருவார். இவன் என்ன பண்ணுவான், கிட்ட வந்து நிறுத்திடுவான். ஹீரோ அப்படியே உட்காந்துருப்பானா, எங்கே நான் உன்னை ஏற்றி நான் ஜெயிலுக்கு போகணுமா, எனக்கு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஏப்பா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ வாப்பா நீ ஏஞ்சி வாப்பா, ஃபுல்லாக வெட்டாயிட்டு நான் வேணா உள்ளே போய் டவல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு அங்கிள் நான் சாரி அங்கிள், நிறைய நான் தப்பு பண்ணியிருக்கேன், அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே உட்காந்துருப்பான். இல்லை எனக்கு தேவை தான் அப்படின்ட்டு உட்காந்துருப்பான். அவர் வந்துட்டு சரி நான் போய் டவலாச்சும் எடுத்துகிட்டு வரப்பான்னு சொல்லிட்டு உள்ளார போவார். கரெக்டாக அந்த இதில் சன்னாவும் சன்னோட குழந்தையும் வருவாங்க, உள்ளார வருவாங்க. அவர் வந்து இதை பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு.
ஒன்றுமே அந்த பொண்ணு மெய்டு என்ன சொல்ல முடியும், எனக்கு எனக்கே தெரில அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளார் போயிட்டு என்ன இருக்குது, எதுக்கு சேடை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் ஏன் வெளியே உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை பாருங்கள், இது தேவையில்லாத விஷயம், அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுங்க, எங்கே உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு எங்கே, நம்ம எல்லாரும் ஏதோ கிளாஸ்க்கு போகிறாங்க போல், எங்கே வெளியே வந்து கிட்ஸ் விளையாடுற பார்க்குக்கு எதுக்கோ போகிறாங்க போல், வாங்க பசங்களை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கூப்பிடுவா. சரி சொல்லிட்டு எங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு அங்கே இது போயிட்டு, அங்கிள், மாஸ்டர் அங்கிள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன இவ்வளோ வெட்டாக இருக்கீங்க, ஏதோ மல்ல நஞ்ச குருவி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் கீழே பாப்பா, என்ன நிறைய ஃபோட்டோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐசு ஆண்டி இருக்காங்க. அவங்க காலேஜ் படிக்கும் போது தான் என்ன இவ்வளோ எங்கே அழகாக இருக்காங்க, பக்கத்தில் இருக்கிறது பார்த்தா உங்களை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் கிட்ட வச்சு பார்ப்பா. ஆமாம், நீங்கள் தான் எங்கே இருக்கீங்க, அப்போது நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாம், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சவனும் எப்படி இவங்க 2 பேருக்கும் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். அப்படி அவனுக்கு தெரிஞ்சவனா, நீ கிட்டவா அவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு காதில் ஏதோ சொல்கிறான். அந்த பொண்ணு அப்படியே வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கு. வா, இந்த 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஃபோட்டோஸ் வந்து கொடுக்குறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காய்கறி 2 பேர் ரெடியாகி வந்துடுறாங்க. அங்கிள், நீங்கள் என்ன இன்னுமா வெட்டாயிட்டு இருக்கீங்க, போங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு வெளியே ப்ளே பண்ண போகிறோம். அந்த குட்டி பசங்களுக்கு என்ன தெரியும், பாய் அங்கிள் அப்படி சொல்லிட்டு அந்த பசங்க போகிறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறா, கண்டுக்காமல் போகிறா. ஹீரோ வந்து கேட்குறான், என்ன நீ கிளம்பி போகிற, எப்போ வருவ, நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹீரோ வந்து அது எதுக்குமே பதில் சொல்லாமல் போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு வந்து திரும்பி பார்ப்பால, அவள் வந்துட்டு ஃபோட்டோ மறந்துடாது உங்கள் அப்பாட்ட காட்டு அப்படின்னு சொல்கிறான். இல்லைன்னு தெரியுதா, நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி பாஸ்டல் லவ்வர்ஸுங்கிறத வந்துட்டு உங்கள் அப்பாட்ட கன்வே பண்ணீங்கன்னா, உங்கள் அப்பா வந்து ஹீரோயின் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்கனால இவ வந்து இன்டெரக்டாக அப்படி பண்ணுறான். என்ன தானே ஹீரோட குசும்பு வந்துட்டு போவே இல்லை பாருங்கள். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.